எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன லெட்டர் கொடுத்து யாரை கொறடாவா நியமிச்சாங்களோ, யாரை மற்ற பொறுப்புகளில் நியமிச்சாங்களோ அவங்கள தான் எடுத்துக்கிற வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு. ஆனால் இன்னும் ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, வேறு சிலர் இன்னும் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கதான் பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. இன்னும் ஒரு சிலர் அங்கிருந்து வருவாங்க. அப்பட்டமான குதிரை பேரம் தான். அந்த குதிரை பேரத்தை ஓப்பனா வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இப்ப நீங்க கொறடா ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எடப்பாடி பழனிசாமி கொடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கொறடாவையோ அல்லது சட்டமன்ற பொருளாளரையோ ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்றதன்படிதான் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் நடக்கணும். அதை மீறி யாராவது ஏதாவது செய்தால் அவர்களை பேரவையிலிருந்து நீக்கணும், எம்எல்ஏவிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணணும். அப்போ கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவாக வர்றவங்களை தகுதி நீக்கம் பண்ணி இங்க சேர்த்துக்கிட வேண்டியதா இருக்கும். அதை அவமானகரமானதாக கருதுகிறார்கள். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, எடப்பாடி கொடுத்த கொரோனாவை இன்னும் ஏத்துக்கிடாம இருக்கிறாங்க. இன்னும் அங்கிருந்து எம்எல்ஏக்கள் வருவதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது, பேரம் படியவில்லை, மாடு பிடிபடவில்லை. அப்ப மாடு பிடிமாடாகும் வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி கொண்டே இருப்பது அப்படின்றதுதான் களத்துல. அதைத்தான் சட்டப்பேரவையில இன்னைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது போல நாளை காங்கிரஸிலிருந்தும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அவர்கள் திட்டமிட்டால் காங்கிரஸ் என்ன செய்யும்? காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? இப்போ காங்கிரஸ் 5 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இல்ல, இந்த 5 பேர்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தா காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? இதுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் செயல்படுகின்ற லட்சணம் பாருங்கள். நீங்கள் தூய சக்தின்னு யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்க தூய சக்தி அல்ல, குதிரை பேர சக்தியாக இருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் சட்டப்பேரவையில் மரபாக ஒரு கட்சி கொண்டு கொடுத்த கொறடாவை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காரணம் குதிரை பேரம் செய்வதுதான், காரணம் பேரம் படியாததுதான். விஜய் அவர்கள் இதுல என்ன பதில் எடுக்கிறாரு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எதிர்ப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் சபாநாயகரிடம் ஒரு 21 பேர் அந்த மன்னிப்பு கடிதத்தை வழங்கியிருந்தார். சபாநாயகரும் அதை ஆமோதித்து அதை அவரும் வழிமொழிந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ நாங்க தான் இபிஎஸ் தான் தலைமை அப்படின்னு சொல்லி சபாநாயகரே ஏத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ ஏன் இன்னும் அவர் கொறடாவை முடிவு செய்யல, அந்த கட்சியினுடைய குழு தலைவர் யாருன்னு ஏன் இன்னும் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் தொடர் கேள்வியில் எழுப்பிக் கொண்டு வருகிறார். மேலும் அதே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான் கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ராஜினாமாவை செய்து அந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய 4 மீதும் நடவடிக்கை எடுக்கும்படியும் அவர் கூறியிருக்கிறார். அது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க, 62 நாட்கள் தான் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான அவர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கிறாரு. சட்ட ரீதியா இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடப்பதில் சிக்கல்கள் இருக்கா, அல்லது இந்த 4 போட்டியிடுவதில் சிக்கல் இருக்குமா? எப்படி நம்ம இதுல பாக்குறது? அந்த 4 பேர் போட்டியிடுறதுக்கு நீதிமன்றத்துல இப்போ வழக்கு ஒன்று இருக்கிறது. அதுல என்ன தீர்ப்பு வர போகிறது அப்படின்றது சந்தேகமே பட தேவையில்லை. 4 பேர் ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிடுவது என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இதை ஒரு முன்னுதாரண வழக்காக எடுத்துக்கொண்டு இது போன்ற விவகாரங்களை தடுக்கின்ற வகையில கட்சித்தாவல் தடை சட்டத்துல திருத்தங்களை செய்ய சொல்லி நாடாளுமன்றத்திற்கு இந்த நீதிமன்றம் அறிவுறுத்தலாம். அது என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. இதற்கு முன்பு இதே போல பல மாநிலங்கள்ல நடந்த போது அப்போதெல்லாம் அவர்கள் போட்டியிட அனுமதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செய்யறாங்க? இதை முன்னுதாரண வழக்கா எடுக்கிறாங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிற முன்னுதாரணத்தின்படி இதை தொடர்ந்து நடக்க அனுமதிக்கிறார்களா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். 2வது அவைத்தலைவர், பேரவைத் தலைவர் அவர்கள் கொறடா நியமிப்பது இது எல்லாத்தையும் அவர் ஏற்கணும். அவர் இன்னும் ஏற்காம இருக்கிறாரு. ஏற்காம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கானா? இல்ல. சபாநாயகருடைய உத்தரவு ஏற்கனவே PH பாண்டியன் ஒரு சபாநாயகர் இருந்தார், மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அப்பா. அவர் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறாரு, சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ரொம்ப பிரபலமான வாசகமும் கூட. அப்ப அந்த வானளாவிய அதிகாரம் அப்படின்னு இவர்கள் கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, தெளிவாக வரையறுக்கப்படாத அதிகாரங்கள்.
அல்லது இதெல்லாம் இவர் செய்ய வேண்டியது, அவைத்தலைவர் செய்ய வேண்டியது அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கே தவிர, எப்படி வந்து கவர்னர் இதையெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்லப்படாம இதை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கோம். அது போலதான் அவைத்தலைவருக்கும் எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது என்ன நினைச்சிட்டாங்க, இது மரபு, இது இப்படிதானே நடக்கும், இதை யாரும் மாற்ற முடியாதுல்ல, ஆக்சிஜனைத்தான் மனிதன் சுவாசிக்க வேண்டும் அப்படின்றத ஒருத்தர் சொல்லி தரணுமா, அது ஆட்டோமேட்டிக்கா சுவாச குழாயில வந்து ஆக்சிஜனை மட்டும்தான் உள்ள எடுத்துக்க முடியும், நைட்ரஜன் வாயுவை வந்து நம்ம வந்து உட்கொள்ள முடியாது இல்லையா. அது மாதிரி வந்து ஆன மரபாக இதை செயல்படுத்த நினைத்து தான் இதெல்லாம் வந்து ரொம்ப மேலோட்டமாக சொல்லப்பட்டிருப்பது. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அது குறித்த சட்டங்களை இயற்றிக்கொள்ளலாம். அப்போ பேரவையை பொறுத்தவரையில பேரவை கையேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதுல வந்து அவைத்தலைவர் என்ன நினைத்தாலும் செய்யும் வகையில தான் அந்த கையேடு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் இன்னும் நியமிக்கவில்லை? அப்ப அதிகாரத்தை பற்றி பேசும்போது அது வந்து சபாநாயகருக்கு உட்பட்டதுதான். ஆனால் எது சரி அப்படின்றதுதான் நமக்கு இப்ப கேள்வி. சபாநாயகர் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா என்ன செய்வது சரியான நடைமுறை, எது தவறான நடைமுறைன்ற கருத்தை கொண்டிருக்க வேண்டியது மக்களாகிய நாம் தான். அப்ப எது சரியானது அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரையில பெரும்பாலான உறுப்பினர்கள் இப்போதும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கீழே தான் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அந்த 21 பேர் டிஃபெக்ஷன் ஆனவங்களை வந்து மன்னிக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய ஆதரவும் வந்து சேர்ந்துதான் வருகிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் என்ன லெட்டர் கொடுத்து யாரை கொறடாவா நியமிச்சாங்களோ, யாரை வந்து மற்ற பொறுப்புகள்ல நியமிச்சாங்களோ அவங்கள தான் வந்து எடுத்துக்கிற வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு. ஆனால் இன்னும் ஏன் எடுத்துக்கல அப்படின்னா, வேறு சிலர் இன்னும் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கதான் பொலிட்டிக்கல் கொஸ்டின் வருது. இன்னும் ஒரு சிலர் அங்க இருந்து வருவாங்க. உதாரணத்திற்கு இப்போ எஸ்பி வேலுமணி வந்து இன்னும் என்ன பண்றாருன்னு தெரியல, விஜயபாஸ்கர் என்ன பண்றாருன்னு தெரியல, சி வி சண்முகம் என்ன பண்றாருன்னு தெரியல. அவங்க சண்டை போட்டு அவங்க கொறடாவாய் வரட்டும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறாங்களா? இல்ல அப்போ ஒரு சபாநாயகர் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆயிடுச்சு. அவருமே சபாநாயகரா சார்ஜ் எடுத்து முதல் கூட்டத்தொடரில் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்லயே அவர் வந்து என்னென்னலாம் பண்ணாருன்னு பார்த்தோம். வேலுமணியை வம்படிக்கா வந்து பேச விட்டது இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பவும் அவர் வந்து கொறடாவையும் மற்ற எதையுமே நியமிக்காமல் இருந்தால், இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க நீதிமன்றத்தை நிச்சயமா நாடுவோம், நீதிமன்றம் இந்த அரசுக்கு வந்து ஆப்படிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல தெளிவா சொல்றாரு. அப்படி அந்த அளவுக்கு ஏன் வந்து உளவு எக்ஸ்ட்ரீமா போறாங்க, இன்னும் அது பண்ணாம இன்னும் பிரீதிங் டைம் கொடுத்து இன்னும் நல்லா உடைச்சி இன்னும் நல்லா அடிச்சிட்டு சாவுங்க, இன்னும் என் பக்கம் ஒரு 10 எம்எல்ஏ வந்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய ஒரு துஷ்பிரயோகமா தெரியுது இது. இது அப்பட்டமான குதிரை பேரம் தான். அந்த குதிரை பேரத்தை வந்து ஓப்பனா வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இப்ப நீங்க கொறடா ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எடப்பாடி பழனிசாமி கொடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கொறடாவையோ அல்லது சட்டமன்ற பொருளாளரையோ ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்றதன் படிதான் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் நடக்கணும். அதை மீறி யாராவது ஏதாவது செய்தால் அவர்களை பேரவையிலிருந்து நீக்கணும், எம்எல்ஏவிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணணும். அப்போ கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவாக வர்றவங்களை தகுதி நீக்கம் பண்ணி இங்க சேர்த்துக்கிட வேண்டியதா இருக்கும். அதை அவமானகரமானதாக கருதுகிறார்கள். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, எடப்பாடி கொடுத்த கொறடாவை இன்னும் ஏத்துக்கிடாம இருக்கிறாங்க. எடப்பாடி கொடுத்த கொறடாவை ஏத்துக்கிடாததுக்கு ஒரே காரணம், இன்னும் அங்கிருந்து எம்எல்ஏக்கள் வருவதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது, பேரம் படியவில்லை, மாடு பிடிபடவில்லை. அப்ப மாடு பிடிமாடாகும் வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி கொண்டே இருப்பது அப்படின்றதுதான் வந்து களத்துல. அதைத்தான் வந்து சட்டப்பேரவையில இன்னைக்கு வந்து சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்க சபாநாயகராக இருப்பவர் வந்து 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட போது என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் பரப்புறாங்கன்னா, தேவனின் திருத்தொண்டர், அவர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, எளிய பிள்ளை, பைபிள் இலவசமாக கொடுக்கின்ற சாமானியர், நல்ல புனித சமாரியர், நல்ல சமாரியர் அப்படின்லாம் அவருக்கு வந்து புகழாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து பரவி கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய வேலை இதுதான் அப்படின்றத நம்ம மக்கள் முன்னாடி எடுத்து காட்ட வேண்டியது இருக்கு. இதுதான் உங்கள் நல்ல சமாரியர்கள் செய்கின்ற வேலை பாருங்கள், இதுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் செயல்படுகின்ற லட்சணம் பாருங்கள். நீங்கள் வந்து தூய சக்தின்னு யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்க தூய சக்தி அல்ல, குதிரை பேர சக்தியாக இருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் சட்டப்பேரவையில மரபாக ஒரு கட்சி கொண்டு வந்து கொடுத்த கொறடாவை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காரணம் குதிரை பேரம் செய்வதுதான், காரணம் பேரம் படியாததுதான். அவங்க இன்னும் எம்எல்ஏக்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்றதுதான் இதுல இருந்து வெளிப்படுகின்ற செய்தி. அப்போ இதெல்லாம் ஜேசிடி பிரபாகருக்கு மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருக்கக்கூடிய
விஜய் அவர்கள் இதுல என்ன பதில் எடுக்கிறாரு? அவருடைய கால் என்ன இதுல கேட்டா அது சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவு. சபாநாயகர் யாரு? உங்க கட்சியில இருந்து போட்டியிட்டு தேர்வான எம்எல்ஏ தானே, நீங்க தேர்ந்தெடுத்த நபர் தானே வந்து அந்த சபாநாயகர். அப்போ சபாநாயகரினுடைய அதிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் இந்த குதிரை பேரத்தை நடத்துகிறோமா இல்லையா என்பது குறித்து தெளிவா பேசுங்க. 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, நாங்க அவங்கள கூப்பிடலீங்க, நாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், அவங்க எங்க கட்சியில தொண்டரா தான் செயல்பட போறாங்க, எங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நாங்க தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க போறோம், சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்க போன ஆட்சியில ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேவுக்கு வந்தாங்க, அது குதிரை பேரமா? இல்ல, அவங்க கடைசி 6 மாதத்தில் தான் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாங்க. அதே போல அதற்கு முன்பு வந்து சேர முயற்சி செய்தவர்களுமே கூட ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப திமுக சின்னத்துல போட்டியிட வைத்து அவர்கள் தேர்வு செய்து கொள்ளப்பட்டார்களா என்றால் இல்லை. அப்போ திமுக ரொம்ப தெளிவாக இந்த குதிரை பேரத்தில் எல்லாம் ஈடுபடவில்லை. மாறாக எங்க கட்சியில சேருங்க, வேலை பாருங்க, அடுத்த எலெக்ஷன் வரும்போது நில்லுங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது நிப்பாட்டுகின்ற வரைக்கும் ஏன் தாவேக்காவால் நிதானம் காக்க முடியவில்லை? ஏன் பொறுமை காக்க முடியவில்லை? எம்எல்ஏக்கள் ரிசைன் மட்டும் வந்து சேரட்டும், அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லைங்க, அடுத்த எலெக்ஷன்ல தாங்க அவங்களுக்கு வாய்ப்பு, அதை வெளிப்படையா சொல்லுங்க. அதை சொல்லுவதற்கு நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தடை? தடையாக இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது, பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கிறது. மைனாரிட்டி அரசுன்னு சொன்னோம்னா அதுக்கு வேற குறுக்க புந்து, ஆமா நாங்கள் மைனாரிட்டிக்கான அரசு தான் அப்படின்னு குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க. பெரும்பான்மை இல்லாத அரசுன்னு சொல்லுவோம். பெரும்பான்மை இல்லாத இந்த அரசு தன்னை எப்படியாவது சொந்த காலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த குதிரை பேரம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது போல நாளை காங்கிரஸிலிருந்தும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அவர்கள் திட்டமிட்டால் காங்கிரஸ் என்ன செய்யும்? காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? இப்போ காங்கிரஸ் 5 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்கல்ல, இந்த 5 பேர்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தா காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அதாவது கூப்பிட்டு போயிடுவாருன்னு நான் பயம்லாம் முறுத்தல, மாறா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வந்தாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போனா காங்கிரஸ் என்ன பதில் சொல்லும்? பேருக்கு ஒரு கண்டனங்கிற பேர்ல ஜோதிமணி அம்மையார் போன்றவர்கள்லாம் ஒரு ட்வீட் மட்டும் போடுறாங்க. ஆனா பெரும்பான்மையினர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பிதான் ராஜினாமா செய்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாக்கூசாமல் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவினரால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் காங்கிரசார் பல மாநிலங்களிலே. ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறும்போது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. வியப்பாலாம் இல்ல, இதை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தானே. காங்கிரஸ் தானே இதை முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து வைத்தது. இந்த நாடாளுமன்றத்தை எப்படியெல்லாம் திரியில் வேலை பார்க்கலாம், இங்க என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அறிமுகப்படுத்தியது வந்து இந்த காங்கிரஸ்காரர்கள் தானே. அப்ப அந்த வழியில பாஜக செயல்படுகிறது. 2 பேருக்கும் இதுல எல்லாம் வேறுபாடே கிடையாது. அதனாலதான் இதை அவர்கள் கண்டிக்க மறுக்கிறார்கள். அல்லது இதுல இருந்து மாறுபட்ட கருத்து என்றால் வெளியேறுங்க, கூட்டணி விட்டு வெளியே வாங்க. அப்ப வர முடியாது, ஏன்னா அதிகாரத்தை சுவைக்க வேண்டி இருக்கிறது. பசி எடுத்து அலைகிறார்கள். ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அமைச்சர் பதவி வாங்கி வச்சுக்கிட்டாங்க, 5 பேரை வச்சுக்கிட்டு. சீமான் தான் அழகா கேட்டாப்புல, காலத்தை பாருங்க, சீமான் பேசுனதெல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கு. சீமான் வந்து என்ன சொல்றாரு, நான் தோத்தா கூட 4% வச்சிருக்கேன், உனக்கு ஜெயிச்சா கூட 4% வராது அப்படின்னு சவால் விடுறாருல. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உதயநிதி எங்கள் வாக்குகளை வாங்கி ஜெயித்தாருன்னு சொல்றாங்களே, 2014 வந்து இவங்க வாங்கின வாக்கு வந்து 2000மோ 3000மோ, அதை உதயநிதி அவர்களுடைய மார்ஜின்ல கழிச்சா கூட மீதி 2000 வாக்குகள் வித்தியாசத்துல உதயநிதி வெற்றி பெறுகிறார். 5000 சிறுபான்மை மார்ஜின் வருது. ஆமா, அப்போ உதயநிதி அவர்கள் போட்டியிட்டது வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வசிக்கக்கூடிய பகுதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில காங்கிரஸ் தான் உண்மையிலேயே சிறுபான்மையினரின் செல்வாக்கு பெற்ற கட்சி, சிறுபான்மையினரின் ஆதரவு உள்ள கட்சி. அப்படின்னா 2014 இவங்க தனியா போட்டியிட்ட போது ஜெயிச்சிருக்கணும், அல்லது லட்சக்கணக்கான வாக்குகளை அள்ளி 2வது இடத்துக்காவது வந்திருக்கணும். ஒரு 2000 சொச்ச ஓட்டு தானே வாங்கி இருக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர் கூட அதிகம் வாங்குவார், இவங்க அதை விட கம்மியா வாங்குறாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு களத்துல எந்த செல்வாக்கும் கிடையாது. நம்ம திமுக கூட்டணியை பொறுத்தவரையில இந்த 2000 ஓட்டும் சதறிடக்கூடாது. பாசிசத்துக்கு எதிராக எல்லா வாக்குகளும், அது 200 ஓட்டா கூட இருக்கட்டும். இப்போ வைகோவினுடைய கதை எடுத்துங்க, மதிமுகவின் கதையெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து மதிமுக என்கின்ற கட்சியவே அடித்து துவைத்து உடைத்து எரிந்து விட்டார். அந்த கட்சிக்கு உசுறு கொடுத்தது யாரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின் தான் உயிர் கொடுத்தார். வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருந்த மதிமுகவுக்கு
சுவாச வாயு கொடுத்து அவர்களை உயிரோடு உலாவ விட்டது மு.க. ஸ்டாலின் தான். அதை வந்து அவர் வந்து வரலாற்று பிழையெல்லாம் செய்யல. ஒரு கொள்கை பற்றுள்ள ஒரு மனிதராக இருக்கிறார், மனம் திருந்துகிறார் அப்படின்னு நம்பி வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் தேஜஸ்வி யாதவ் கேட்ட கேள்விதான். தேஜஸ்வி யாதவ் வந்து நிதிஷ்குமாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு சட்டப்பேரவையில. நிதிஷ்குமார் வந்து இவங்க ஆதரவை கலட்டி விட்டுட்டு பாஜக ஆதரவை பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற போது இந்த பச்சோந்தி இதற்கு மறுமுறை இன்னும் கலர் மாறாது என்றதுக்கு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அதே மாதிரி அந்த நபர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்ப ராஜ்யசபாக்கு போறேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அது மாதிரிதான் இங்க வைகோவினுடைய அல்லது மதிமுகவினுடைய நிலைமை. எனக்கு இந்த விவகாரத்துல ஒரு கூடுதலான ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பக்கம் சட்டசபையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது அப்பட்டமா அவங்கள குதிரை பேர இந்த விவகாரத்துல இன்னும் அவங்க வந்து ஒரு பிரீதிங் டைம் கொடுக்குறாங்க. இன்னும் பலரும் உடைச்சிட்டு வந்தா நமக்கு லாபம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு நேரா தெரியுது. இன்னும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் கொண்டு வர்றது. அதுல இந்த நிகழ்ச்சியில கூட என்ன பேசுறாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த மாதிரி தாவேகாவுக்கு தாய் கழகம் அஇஅதிமுக 90% வரணும், 50% வந்துட்டீங்க, இன்னும் 40% பேர் இன்னும் மிச்சம் இருக்கீங்க, வந்துருங்க எல்லாரும் இங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் என்ன கொள்கை ஏதுன்னு நமக்கு தெரியல. எங்க தலைவருக்கு மேடம் ஜெயலலிதாவையும் பிடிக்கும், கலைஞரையும் பிடிக்கும், கலைஞர் விசுவாசிகளும் இங்க வரணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. இது எப்படி பார்க்கறது? இப்ப எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்க கட்சியில காலங்காலமா உழைக்கணும்னு நினைச்சு வந்தவங்க, ரசிகர் மன்ற காலத்துல இருந்து உழைச்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? அப்போ இந்த கட்சியை பொறுத்தவரையில இதனுடைய தாய்க்கழகம் அதிமுகன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப சும்மா வாய் வசனத்திற்காக பேசுகின்ற வார்த்தை தான். இந்த கட்சிக்கு தாய்க்கழகம் எல்லாம் கிடையாது. ஐடியா காமன் என்ன, ஒரு நடிகர் ஆரம்பித்தார். அப்படியே நடிகர் ஆரம்பித்தார்னாலும் எம்ஜிஆர் என்ற நடிகரும் விஜய் என்கின்ற நடிகரும் ஒரு தராசில் எடை போட்டால் எம்ஜிஆர் என்கின்ற நடிகரின் எடை அதிகம். எம்ஜிஆர் என்கின்ற நடிகர் 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டராக தொடங்கி அந்த கட்சியினுடைய பொருளாளர் என்கின்ற நிலை வரைக்கும் உயர்ந்தவர். தொடர்ந்து கட்சியினுடைய கொள்கைகளை திரைப்படங்களின் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். பல திரைப்படங்கள்ல வந்து நாத்திக கருத்துடைய பாடல்களே வந்து அப்போதெல்லாம் இடம்பெற்று இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்துல அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை செய்ததற்கு காரணம் என்ன, அவர் இருந்த அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பிரதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பாடல்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வீடு போய் சேர மாட்டேன்ற கருத்தே சொல்ல மாட்டார். எதிரியாக இருந்தாலும் திருத்தி தன்னுடைய வீட்டிற்கு கூட்டு வருவாரே தவிர, எதிரியை வீழ்த்தி அவரை வென்றெடுக்கணும்ன்றதுதான் அந்த படத்தினுடைய கான்செப்டா இருக்குமே தவிர, எதிரியை அழித்தொழிப்பது அல்ல அவருடைய கொள்கை. அதே போல வயலன்ஸை வந்து எம்ஜிஆர் வந்து ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ஸ்டண்ட்ஸ் இருக்கும், ஃபைட்ஸ் இருக்கும். ஆனா பை த எண்ட் அது என்னவா இருக்கும் அப்படின்னா, மனம் திருந்துறதா இருக்கும். நீங்க வந்து எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்கங்க, மிகுந்த பண்ணையார்த்தனமான இதெல்லாம் நபர்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரையும் இவர் மனம் திருந்த வைப்பாரு. அவரை வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து தன் பக்கம் சேர்ப்பாரு. அதுதான் வந்து எம்ஜிஆருடைய கதைக்களம். ஆனா விஜயனுடைய கதைக்களம் எடுத்துக்கங்க, அது வந்து எல்லாரையும் வந்து அழித்து ஒழிக்கக்கூடியதாக, முற்று முழுதாக துடைத்து எறிவதாக, ஒரு இன அழிப்பு மாதிரி அவருடைய படங்கள்லாம் இருக்கு. லியோன்னு ஒரு படம், அந்த படத்துல பாருங்க 300 பேரை ஒரு குடவுனுக்குள்ள போட்டு ஒத்தால வெட்டி சாக்கிறாரு. இவ்வளவு வயலன்ஸ் எம்ஜிஆர் காட்டினது கிடையாதுங்க. எம்ஜிஆர் படங்கள்ல வயலன்ஸ் இருக்கும், ஆனா அந்த லெவல் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் படங்களையும் இதையும் வந்து ஒப்பிடவே முடியாது. இதெல்லாம் படங்கள்ல மற்ற காட்சிகள். கொள்கை ரீதியான காட்சிகள் வந்தா எம்ஜிஆருக்கு ரொம்ப தெளிவான சிந்தனை இருந்தது கொள்கை ரீதியான விஷயங்கள்ல, திமுகவில் இருந்த வரைக்கும். அதிமுகவுக்கு போனதற்கு பிறகும் அவர் வந்து அதற்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டு தான் அவர் நடக்க முயற்சி செய்தார். ஆனா அதோடு சேர்ந்து நிறைய சீரழிவுகள் நடந்தது, அது தனி சப்ஜெக்ட். பட் கம்பேரிங் வித் விஜய் அது வந்து ரொம்ப தவறான ஒரு முடிவு. ஏன் ஜெயலலிதாவே நான் சொல்றேன், ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து சத்துணவு திட்டத்தினுடைய கொள்கை பரப்பாளராக தமிழ்நாடு முழுக்க கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக, மாவட்டமாக பயணம் செய்து சத்துணவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை, நீங்க பழைய ஜெயலலிதாவுடைய புகைப்படம் ஒன்று இருக்கும், ஒரு வெள்ளை சேலை, கருப்பு வெள்ளை சிவப்பு பார்டர் போட்ட ஒரு சேலை ஒண்ணு. அந்த சேலை அவங்க எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்க, அந்த சேலை வந்து இந்த சத்துணவு திட்டத்தினுடைய பரப்புரைக்காக போகும்போது கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு அவங்க கட்சியில வர்றாங்க.
இப்போ ஜெயலலிதா மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு, எம்ஜிஆர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. பட் ஆனா அவர்களை விஜயோடு ஒப்பிட்டு நான் பேச மாட்டேன். விஜய் அவர்கள் 2 பேரும் கிடையாது. விஜய் இது 2னுடைய சீரழிந்த வடிவம் தான் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா. ஏன் ரொம்ப சீரழிந்த வடிவம் அப்படின்னா, அதிமுக கட்சியாக உருவானதற்கு பிறகு 1972 இருந்து 77 வரைக்கும் கிட்டத்தட்ட 73, 74, 75, 76, 77 5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி முழுக்க என்ற அளவுக்கு அது வருது. 5 வருஷம் அவங்க களத்துல வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல அந்த கட்சியில இருந்தவங்க ஏற்கனவே களத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஏற்கனவே திமுக இணைந்து பணியாற்றியவர்கள், எம்ஜிஆர் அண்ணாவோடு பணியாற்றியவர், இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்துதான் எம்ஜிஆர் ஆக வந்தார். ஆனா இவங்க எம்ஜிஆர்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சினிமா டு பாலிடிக்ஸ் அப்படின்னு மட்டும் அதை சுருக்கி புரிஞ்சுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான கருத்து. அப்படிலாம் தாய்க்கழகமாக அதிமுக எல்லாம் இல்லை. 2க்கு இடையில இருக்கிற சிமிலாரிட்டி சினிமா டு பாலிடிக்ஸ்ன்றது மட்டும்தான். ஆனா சினிமா டு பாலிடிக்ஸ் எப்படி நடந்தது அப்படின்றதுல 2 பேருக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. ஆதவர்ச்சனா கூப்பிடுறாரு இல்லையா, கலைஞருடைய விசுவாசிகள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன சொல்ல வர்றீங்க? எதுக்காக கூப்பிடுறீங்க? கலைஞரை பற்றி இதுவரை உங்களுடைய தலைவர் எத்தனை மேடைகள்ல பேசி இருக்கிறார்? பேசி பாருங்களேன். ஏன் பேச மாட்டீங்க? பேச மாட்டாங்க. கலைஞரை பற்றி பேசுவது அவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போயிட முடியாது. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய எழுத வேண்டியது இருக்கு, நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பண்ணி தான் பேச முடியும். கலைஞரை பொறுத்தவரையில கலைஞர் நீங்க மற்ற எல்லா கட்சியிலையுமே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க கூவத்தூர்லாம் என்ன நடந்துச்சு? ரிசார்ட்டுக்கு உள்ள விட்டு கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. வெளியே வரணும்னா சவரேறி குறித்து தான் வர முடியும். அந்த அளவுக்கு கூவத்தூர் ரிசார்ட்ல பூட்டு போட்டு பாதுகாத்தாங்க. இந்த எலெக்ஷன் எடுத்துங்க, ஏடிஎம்கே பாண்டிச்சேரியில போய் ரிசார்ட் எடுத்து தங்க வச்சாங்க. ஏன்? அங்க பாஜக இருக்கு அப்படின்றதுனால, ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்ன்றதுனால பாண்டிச்சேரியில போய் ரிசார்ட் எடுத்து தங்க வச்சாங்க. ஆனா எந்த தேர்தலிலாவது திமுக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தொண்டர்களையோ அல்லது எம்எல்ஏக்களையோ மந்திரிகளையோ ரிசார்ட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்களா? இல்லை. அவங்கவுங்க ஊர்ல இருப்பாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர், கட்சி கூட்டத்தொடர் அல்லது சென்னையிலே நீங்க எங்கேயாவது தங்கிக்கிங்க, நாளைக்கு இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுமே தவிர ஒரு ரிசார்ட்டில் போட்டு பூட்டி வைக்கின்ற வேலை திமுகவிற்கு இல்லை. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.